இந்த 3 தடைகளையும் தாண்டி என்ன பண்ணுறாராம், ஆஞ்சநேயர் இலங்கைக்கு போயிட்டாராம். இந்த இலங்கையை போய் அவர் சேரும்போது கிட்டத்தட்ட என்னவான்னா சந்திரோதயம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பெருசாக இருந்த உருவத்தை என்ன பண்ணிட்டாராம், சின்னதாக மாற்றிட்டாராம். ஏன்னா பெருசாக இருந்தால் எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்களே ஒரு புதுசாக ஒரு ஆள் உள்ளே வந்திருக்காங்கன்னு. ஸோ தன்னை ஒரு சின்ன வடிவமாக்கிண்டு இலங்கையில் போய் இறங்கும்போது அங்கே லங்கினி அப்படின்னு சொல்லி ஒரு காவல். இப்போ எப்படி நம்ம வீட்டுக்கு உள்ளே ஃப்ளாட் உள்ளே போகும்போது ஒரு வாட்ச்மேன் நிற்கிறாங்க, அந்த வாட்ச்மேன் கிட்ட நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தா தான் என்ன பண்ணுவார், வாட்ச்மேன் உள்ளே அனுப்புவார் இல்லையா. அது மாதிரி அந்த லங்காவுக்கு இந்த லங்கினி அப்படிங்கிறவ தான் காவலாம். இந்த லங்கினி என்ன பண்ணுறாங்களாம், ஆஞ்சநேயர் கையில் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, நீ யார், எந்த ஊர், பேரு கீரு எல்லாம் கேட்கும்போது ஆஞ்சநேயர் ஒழுங்காக அதுக்கு என்னன்னு பதில் சொல், சீதையை தேடி வந்திருக்கேன் நான் சொல்ல முடியாதனால ஒழுங்காக பதில் சொல்லாத போது அந்த லங்கினி என்ன பண்ணுறாங்களாம், கோவம் ஆஞ்சநேயரை என்ன பண்ணுறாங்களாம், ஒரு அடி அடிச்சிடுறாங்களாம். அப்போது ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாராம், தன்னோட இடக்கையினால் அந்த லங்கினியை ஒரு குத்து குத்துறாராம். அப்படி குத்தும்போது அந்த லங்கினி என்ன பண்ணுறாங்களாம், சுருண்டு போய் விழுந்த பிறகு அந்த லங்கினி ஆஞ்சநேயரை பார்த்து கேட்குறாங்களாம், நீ வாயு புத்திரனா, உன் பேர் ஆஞ்சநேயனா அப்படின்னு கேட்குறாங்களாம். ஏன் கேட்குறாங்களாம் அப்படின்னா, இந்த லங்கினி இந்த இலங்கைக்கு காவல் புரிகிறாங்கல்ல, இவங்க ஒரு சாபத்தினால, பிரம்மா கொடுத்த சாபத்தினால அந்த லங்கைக்கு இவங்க இத்தனை வருஷமாக காவல் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கேட்குறாங்களாம் பிரம்மாவை, எனக்கு எப்போ சாப விமோச்சனம்னு கேட்கும்போது பிரம்மா சொல்கிறாராம், ஒருத்தன் வருவான், ஒரு வாயு புத்திரன், அவன் ஒன்று குத்துவான், குத்திட்டு என்ன பண்ணுவான், அவன் உள்ளே போயிடுவான் லங்கை உள்ளே. அவன் எப்போ போகிறானோ அப்போ நீ என்ன பண்ணிவிடு, நீ மேல் லோகம் வந்துடும், உனக்கு சாப விமோச்சனம் கிடச்சிரும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இவங்க கேட்குறாங்களா, நீ வாயு புத்திரனா, உன் பேர் ஆஞ்சநேயனா அப்படின்னு இந்த லங்கினி என்ன பண்ணுறாங்களாம், ஆஞ்சநேயனை பார்த்து கேட்குறாங்களாம். இதுக்கு இன்னொரு சாரார் சொல்கிறது என்ன அப்படின்னா, லங்கினி இனிமேல் ஏன் காவல் காக்க வேண்டாமா அப்படின்னா, எப்போ ஆஞ்சநேயன் லங்கை உள்ள காலை வச்சுட்டானோ இனிமேல் அந்த லங்கைக்கு என்னது, அது அழிவு காலம்தான். அழிய போகிறதுக்கு நம்ம யாராவது காவல் நிற்போமா, காவல் நிற்க மாட்டோம் இல்லையா. அதனாலேயும் என்னவா, லங்கினி இனிமேல் நீ காவல் காக்க வேண்டாம், நீ மேலே டைரெக்டாக சொர்க்கலோகம் போயிடு அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்லியிருக்காராம். அதுக்கப்புறமா ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறான்னா, அந்த கோட்டை மதில் சுவர் இருக்கான் அந்த லங்கையை சுற்றி, அந்த கோட்டை மதில் சுவர் மேலே ஏறி தன்னுடைய இடது காலை வைக்கிறானா. ஏன் இடது காலை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதில் ஸ்பஷ்டமாக அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் லெக் எடுத்து வச்சு போவோம். ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எதிரியினோட கோட்டைக்குள்ளே போகும்போது நம்ம இடது காலை எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது அந்த எதிரியினோட தலை மேலே நம்மளோட கால் எடுத்து வைக்கிறதுக்கு சமமாக. அதனால தான் ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறான்னா, இடது காலை முதல்ல வச்சு லங்காக்குள்ளே போகிறானா.